மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவுற்று வீதிகளில் சுற்றி திரிபவர்களுக்கான மருத்துவ மையம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகளுக்கு முழு உடல் பரிசோதனை முகாம் சேலத்தில் தொடங்கி வைத்தார் மாவட்ட ஆட்சியர் ரோகிணி. பொன்னேரி அருகே தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருந்த அரசு நிலம் மீட்பு 28 கோடி ரூபாய் மதிப்பிலான 6.58 ஏக்கர் நிலத்தை வருவாய்த்துறையினர் அதிரடியாக மீட்டனர். திண்டுக்கல் பாளையம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் விரைவு ரயில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் துணை சபாநாயகர் தம்பிதுரை. கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. கடலூர் அருகே நடைபெற்ற மனுநீதி நாள் முகாமில் 3,14,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் அருகே மோவூர் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. துணை ஆட்சியர் விஷ் மகாசன் தலைமையில் நடைபெற்ற முகாமில் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினர் முருகுமாரன் கலந்து கொண்டு 13 பயனாளிகளுக்கு 3,14,000 ரூபாய் மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை, கால்நடைத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். திருப்பூர் அருகே தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சபாநாயகர் தனபாலை பொதுமக்கள் வழிமறித்து மனு கொடுக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்துள்ள சுண்டக்காம்பாளையத்தில் இருந்து வெள்ளியம்பாளையம் வரை தார் சாலை அமைக்க திட்டமிட்டதை அடுத்து அதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பங்கேற்பதற்காக சபாநாயகர் தனபால் வந்து கொண்டிருந்தார். இந்நிலையில் சுண்டக்காம்பாளையம் மக்கள் சபாநாயகர் வரும் வழியில் திரண்டு குடியிருப்பு பட்டா வழங்க கோரி மனு அளிக்க காத்திருந்தனர். பொதுமக்கள் காத்திருப்பதை அறிந்த அதிகாரிகள் அவர்களை விழாமேடைக்கு வந்து மனு அளிக்குமாறு அறிவுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து தார் சாலை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. சபாநாயகர் தனபால் பணிகளை தொடங்கி வைத்தார். பின்னர் விழாமேடையிலே பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்ட சபாநாயகர் அதன் பேரில் உடனடி நடவடிக்கை எடுக்கவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கொடைக்கானல் மலைவாழ் மக்களுக்கு தமிழக அரசின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் சீபா ஆதித்தனார் மண்டபத்தில் மலைவாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் வினய் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆதார் அட்டை, குடும்ப அட்டை வாங்குவதற்கான வழிமுறைகள் பற்றி எடுத்துரைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மலைவாழ் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய ஆட்சியர் கராத்தே போட்டியில் இந்திய அளவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு நினைவு பரிசை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ராமநாதபுரத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் வாகனம் வழங்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் விழா நடைபெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 நபர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் வாகனம் வழங்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் வீரராகவராவ், நாடாளுமன்ற உறுப்பினர் அன்வர் ராஜா, மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் தங்கவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சி குறித்து பொதுமக்களிடையே போதிய விழிப்புணர்வு இல்லாததே பெரும்பாலான இருக்கைகள் காலியாக இருந்ததற்கு காரணம் என கூறப்படுகிறது. திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மகாத்மா காந்தியின் 72வது நினைவு தினத்தை ஒட்டி திண்டுக்கல் காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் காந்தியடிகளின் சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் காந்தியடிகள் நினைவு தூணுக்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து மௌன ஊர்வலம் நடைபெற்றது. இதில் பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் நடராஜன், முனைவர் சிவக்குமார் மற்றும் பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் பலரும் கலந்து கொண்டனர். மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவுற்று வீதிகளில் சுற்றி திரிபவர்களுக்கான அமைக்கப்பட்டுள்ள மருத்துவ மையத்தை மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மனநல அவசர சிகிச்சை மற்றும் மருத்துவ மையம் திறக்கப்பட்டது. இதில் மாவட்ட ஆட்சியர் கந்தசாமி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்,
மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை அழைத்து வந்து கிரிவல பாதையில் விட்டு சென்று விடுகின்றனர். இவர்களை மீட்டு சிகிச்சை அளிப்பதற்காக 50 படுக்கை வசதியுடன் கூடிய மருத்துவ மையம் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் இதுபோன்ற மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கண்டால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ள செல்போன் எண்ணையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். மனநிலை பாதிக்கப்பட்டு தெருவில் யாரும் உதவி இல்லாமல் நடமாடிட்டு இருக்கவங்கள அவங்கள ஒரு NGO மூலமா கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு இங்கே மருத்துவ வசதி கொடுத்து அவங்க குணமானதுக்கு அப்புறம் அவங்க பேரண்ட்ஸு யார் அவங்க உறவினர்கள் யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட போய் ஒப்படைக்கிறது தான் இந்த திட்டத்தின் நோக்கம். இன்று இந்த திட்டத்தில் 50 பெட்டு கொண்ட இந்த வார்டு வந்து இன்னைக்கு திருவண்ணாமலை மெடிக்கல் காலேஜில் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கோம். நமது மாவட்டத்துக்கு இது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும். ஏன்னா இங்கே இந்த மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம கிரிவல பாதையில் நிறைய பேர் வெளியூர்லேருந்து இந்த மாதிரி பேஷண்ட்ஸை விட்டுட்டு போயிடுறாங்க. அவங்களெல்லாம் நம்ம இனிமேல் தெருவில் நடமாடாமல் கொண்டு நம்ம இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்களுடைய உறவினர்களோட நம்ம திரும்ப கொண்டு போய் அவங்கள ஒப்படைக்கிறதுக்கு வசதியாக. தமிழகத்தில் முதல் முறையாக சேலத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முழு உடல் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. சேலம் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முழு உடல் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. மேகான் குமாரமங்கலம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற இம்முகாமை மாவட்ட ஆட்சியர் ரோகிணி தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கான முழு உடல் பரிசோதனை முகாம் நடத்தப்படுவது தமிழகத்தில் மட்டுமின்றி இந்தியாவிலேயே முதல் முறையாக சேலத்தில் நடத்தப்படுவதாக பெருமிதம் தெரிவித்தார். மாற்றுத்திறனாளிகளுக்கான எக்ஸ்க்ளூசிவ் சிறப்பு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் இன்றைய தினம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப்ல பார்த்தீங்கன்னா 11 வெவ்வேறு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸ் அவங்க மாற்றுத்திறனாளிகளுக்காக மட்டுமே இந்த மாஸ்டர் செக்அப் செஞ்சுட்டு இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இதுக்கு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னா 275க்கு மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் ஆல்ரெடி வந்துட்டு இந்த மாஸ்டர் செக்அப் உடைய பயன் எடுத்துட்டு இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் டே இந்த செக்அப்காக இன்னும் பல்வேறு மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இது ஒரு மிக சிறப்பான ஒரு முயற்சியாகும். ஏனென்றால் நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் உத்தரவுக்கு இணங்க பல்வேறு மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நார்மல் பர்சன்ஸ்க்காக மாஸ்டர் ஹெல்த் செக்அப் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் அந்த கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த மாஸ்டர் ஹெல்த் செக்அப் கொண்டு வரணும் அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை பார்த்து சேலம் மாவட்டத்தில் நம்ம இந்த மாதிரி ஒரு சிறப்பு முயற்சி பண்ணியிருக்கிறோம். இந்த முகாமில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 275 மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். கிருஷ்ணகிரி அருகே அரசு மேல்நிலைப் பள்ளியில் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நாசரகம்பட்டி பெரியார் ராமசாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் சிறப்பு விருந்தினராக கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக்குமார் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அரசு பள்ளிகளில் பயிலும் 300க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பொன்னேரி அருகே தனிநபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருந்த 6.58 ஏக்கர் நிலத்தினை வருவாய்த்துறையினர் அதிரடியாக மீட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த பஞ்சட்டி பகுதியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டுவதற்காக வருவாய்த்துறை சார்பில் 6.58 ஏக்கர் நிலம் ஒதுக்கப்பட்டது. இந்த இடத்தை தனிநபர்கள் சிலர் நீண்ட காலமாக ஆக்கிரமிப்பு செய்து வாழை, நெற்பயிர் ஆகியவற்றை பயிரிட்டு வந்தனர். இந்நிலையில் மக்கள் குறைதீர்ப்பு முகாமிற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமாரிடம் இதுகுறித்து வழக்கறிஞர்கள் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உடனடியாக ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆட்சியர் உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். ஜேசிபி இயந்திரம் கொண்டு வாழை, நெற்பயிர்களை அழிக்கப்பட்டன. இதனால் பொதுமக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனையடுத்து 28 கோடி ரூபாய் மதிப்பிலான 6.58 ஏக்கர் நிலத்தை அதிகாரிகள் மீட்டுள்ளனர். அங்கு விரைவில் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் கட்டப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் பாளையம் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் விரைவு ரயிலை துணை சபாநாயகர் தம்பிதுரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே உள்ள பாளையம் ரயில் நிலையத்தில் விரைவு ரயில்கள் நின்று செல்ல வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். மக்களின் கோரிக்கையை ஏற்று மத்திய அரசு ஒப்புதல் அளித்தது. இதனையடுத்து பாலக்காடு சென்னை அதிவிரைவு ரயில் பாளைய ரயில் நிலையத்தில் நின்றது. நாடாளுமன்ற துணை சபாநாயகர் தம்பிதுரை கொடியசைத்து விரைவு ரயிலை தொடங்கி வைத்தார். இதனால் அப்பகுதி மக்கள் மற்றும் பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர்.
காலை மற்றும் மாலை நேரங்களில் விரைவு ரயில் நின்று செல்லும் என துணை சபாநாயகர் தெரிவித்தார். மத்திய அரசின் மூலமாக பேசி அவர் கோயில் அவர்கள் ஒத்துக்கொண்டு இந்த ட்ரெயினை ஏற்பாடு செய்திருக்கிறது. மாலை முதல் இந்த பழனி பாலக்காடு பழனி இந்த வழியாக பாலக்காடு எக்ஸ்பிரஸ் ஆனது இந்த நேரத்தில் நிற்கும். அதே மாதிரி காலையில் வரும்போது நிற்கும். ஆக அதற்கான இந்த விழா ஏற்பாடு செய்கிறது. தென்னகரையை சேர்ந்த அனைத்து அதிகாரிகளுக்கு ஒத்துழைப்பு தந்தார்கள். அவர்களுக்கெல்லாம் மக்களின் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இது போன்ற பல்வேறு இன்னும் ஏதாவது ரயில் மேற்கொண்டிருக்கும் என்றால் அதுக்கு நான் முயற்சி செய்வேன். இப்போது முதல் படியாக இந்த பாலக்காடு சென்னை பயணி எக்ஸ்பிரஸ் ஆனது நிறுத்தப்பட்டிருக்கிறது. விருதாச்சலம் செல்லியம்மன் கோவிலில் நடைபெற்ற செடல் திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் மணிமுத்தாற்றங்கரையில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவிலில் 29ஆம் ஆண்டு செடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் ஜோடிக்கப்பட்டு மேளதாளங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகளின் வழியாக ஊர்வலம் வந்தது. இந்த ஊர்வலத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் விமான அலகு போட்டுக்கொண்டு அந்தரத்தில் தொங்கியபடியும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். பின்னர் ஆலயத்தை வந்தடைந்த அவர்கள் பால் அபிஷேகம் செய்து அம்மனை வழிபட்டனர். திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வர் கோவிலில் மண்டல அபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் திருவானைக்காவில் பிரசித்தி பெற்ற அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் புனரமைப்பு பணிகள் பல லட்சம் ரூபாய் பொருட்செலவில் நிறைவடைந்து கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்நிலையில் இந்த ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா நிறைவடைந்து ஒரு மண்டலம் பூர்த்தியான நிலையில் மண்டல அபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக ஜம்புகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் ஆலய வளாகத்தில் யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு கணபதி பூஜை, ருத்ர யாக பூஜை உள்பட பல்வேறு யாக பூஜைகள் நடைபெற்றது. பின்னர் பூஜிக்கப்பட்ட கலசத்தில் உள்ள புனித நீர் கொண்டு சுவாமிக்கு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காட்டுப்புலி தச மகா காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற நன்னீராட்டு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். சிவகங்கை மாவட்டம் காட்டுப்புலியில் பிரசித்தி பெற்ற தச மகா காளியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் புதிதாக அமைக்கப்பட்ட சின்ன கருப்பண்ண சுவாமிக்கு நன்னீராட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் யாக வேள்விகள் அமைக்கப்பட்டு கணபதி பூஜை, கோ பூஜை, வாஸ்து பூஜைகள் நடைபெற்றது. இதனையடுத்து யானை முன்னே செல்ல மேளதாளங்கள் முழங்க புனித நீர் அடங்கிய கலசம் ஊர்வலமாக கொண்டுவரப்பட்டு கலசத்தில் உள்ள புனித நீர் சின்ன கருப்பண்ண சுவாமிக்கும் காளியம்மனுக்கும் ஊற்றப்பட்டு நன்னீராட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பொள்ளாச்சி அருகே பருவநிலை மாற்றம் காரணமாக கொண்டைக்கடலை சாகுபடி வீழ்ச்சி அடைந்துள்ளதால் அந்த பகுதி விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் கரிசல் மண் நிறைந்து காணப்படுகிறது. கரிசல் மண் ஈர்ப்பத்தை நீண்ட நாட்களுக்கு தக்க வைக்கும் என்பதால் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே அந்த பகுதி விவசாயிகள் கொண்டைக்கடலை சாகுபடியில் ஈடுபட்டனர். பொதுவாக கார்த்திகை மாதத்தில் கொண்டைக்கடலை பயிரிடப்பட்டு தை மாதத்தில் அறுவடை செய்யப்படும். பனிக்காலத்தில் அதிக அளவில் பயிரிடப்படும் கொண்டைக்கடலை பயிர் இந்த முறை பருவநிலை மாற்றம் காரணமாக விவசாயிகளுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தது. வழக்கமாக ஏக்கருக்கு 600 கிலோ முதல் 700 கிலோ வரை மகசூல் கிடைக்க வேண்டிய கொண்டைக்கடலை பயிர் இந்த முறை ஏக்கருக்கு 300 கிலோ முதல் 400 கிலோ மட்டுமே கிடைத்துள்ளதாகவும் சரிவர மகசூலை தரவில்லை எனவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். சிவகாசியில் உள்ள தனியார் கேட்டரிங் கல்லூரியில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர்.
விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் உள்ள தனியார் கேட்டரிங் கல்லூரியில் 12வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தனியார் பள்ளி முதல்வரான முரளி கலந்து கொண்டு 2018ஆம் ஆண்டில் பட்டப்படிப்பை நிறைவு செய்த மாணவ மாணவியர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இதில் கல்லூரி தாளாளர், பேராசிரியர்கள் மற்றும் கல்வியாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். கரூரில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து காந்தி சிலையிடம் மனு கொடுக்கும் நூதன போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டனர். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கரூர் மாவட்ட காங்கிரஸ் விவசாய அணி சார்பில் பேரணி நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் மாட்டு வண்டியுடன் கலந்து கொண்டனர். லைட் ஹவுஸ் பகுதிக்கு சென்ற அவர்கள் அங்குள்ள காந்தி சிலையை நீரினால் கழுவினர். பின்னர் சிலைக்கு பால் அபிஷேகம் செய்து சூடம் ஏற்றி வழிபாடு நடத்தினர். இதனையடுத்து பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை காந்தி சிலையிடம் கொடுக்கும் நூதன போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் ஈடுபட்டனர். விவசாயிகள் வங்கிக் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும், விவசாய நிலங்களில் உயர்மின் கோபுரம் அமைக்கும் பணிகளை நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இளையான்குடி அருகே உடைப்பு ஏற்பட்டுள்ள குடிநீர் குழாயை சரி செய்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சிவகங்கை மாவட்டம் மேட்டு சாத்தமங்கலம் கிராம மக்களுக்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் குடிநீர் குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் வீணாகி வருகிறது. அங்குள்ள வயல்கள் மற்றும் வீடுகளோரம் தண்ணீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர். எனவே உடைப்பு ஏற்பட்டுள்ள குடிநீர் குழாயை உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குப்பைகளை கொட்டுவது தொடர்பாக நகராட்சி அதிகாரிகளுக்கும் மின்வாரிய ஊழியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் நிலவியது. ஈரோடு மாவட்டம் முடச்சூர் பகுதியில் துப்புரவு பணியாளர்கள் சேகரிக்கும் குப்பைகள் அங்குள்ள மின்மாற்றி அருகே கொட்டப்படுகின்றன. இதுகுறித்து மின்வாரிய ஊழியர்கள் புகார் அளித்தும் தொடர்ந்து அப்பகுதியில் குப்பைகள் கொட்டப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் எதிர்பாராத விதமாக குப்பையில் தீ விபத்து ஏற்பட்டது. இதனையடுத்து அங்கிருந்த மின்மாற்றியின் மின் இணைப்பு உடனடியாக துண்டிக்கப்பட்டதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. இதனையடுத்து மின்மாற்றி அருகே குப்பைகளை கொட்டாதீர்கள் என்று மின்வாரிய ஊழியர்கள் நகராட்சி அதிகாரிகளிடம் தெரிவித்தனர். அப்படிதான் குப்பைகளை கொட்டுவோம் என்று அவர்கள் பதில் கூறினர். இதனால் இரு தரப்பினரிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. திருத்தணி அருகே ஒரு மாத காலமாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து அப்பகுதி மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் கொல்லக்குப்பம் கிராமத்தில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அங்குள்ள மக்களுக்கு ஒரு மாத காலமாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் 50க்கும் மேற்பட்ட பெண்கள் காலி குடங்களுடன் பங்கேற்றனர். தகவல் அறிந்த சட்டமன்ற உறுப்பினர் நரசிம்மன் சம்பவ இடத்திற்கு சென்று பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதனையடுத்து மறியல் போராட்டத்தை அவர்கள் கைவிட்டனர். இந்த சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அந்தியூர் அருகே குடிநீர் கட்டணத்தை 3 மடங்காக உயர்த்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் தவிட்டுப்பாளையத்தில் ஏராளமான குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்நிலையில் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த குடிநீர் கட்டணம் 624 ரூபாயை பேரூராட்சி நிர்வாகம் 1800 ரூபாயாக உயர்த்தியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் பேரூராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்களுக்கு ஆதரவாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட அரசியல் கட்சியினரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வரிகளை உயர்த்தும் பேரூராட்சி நிர்வாகம் முறையாக அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதில்லை என அவர்கள் புகார் தெரிவித்தனர். தூத்துக்குடியில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு முகாமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள குரீஸ் பர்னாந்து சிலை முன்பு சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ஜேசிஐ அமைப்பு சார்பில் நடைபெற்ற இந்த முகாமை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் முரளி ரம்பா தொடங்கி வைத்தார். பின்னர் வாகனங்களின் முகப்பு விளக்குகளில் கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டியும் வாகன ஓட்டிகளுக்கு துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் அவர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். நமக்கு ஆக்சிடென்ட்ல அதிகமாக 2 வீலர்ஸ் யார் ஹெல்மெட் போடல அவங்க மட்டும் அதிகமாக டெத் ஆகிட்டார். அதே மாதிரி 4 வீலர் வெஹிக்கிள்ஸில் கூட யார் சீட்டு பெல்ட் போடல அவங்க அதிகமாக டெத் ஆகிட்டார். அதுக்கு எல்லாமே கூட ஹெல்மெட் கண்டிப்பாக போடணும். இல்லைன்னா போலீஸ் கண்டிப்பாக ஃபைன் போடுவாங்க. வெஹிக்கிள் கூட இம்பவுண்ட் பண்ணுவாங்க.
ஓவர் ஸ்பீட் அண்ட் ரேஷ் டிரைவிங் கூட அதிகமாக இருக்கா. நெக்ஸ்ட்டு ட்ரங்க் அண்ட் டிரைவிங் அதிகமாக டெத் ஆனாலும் ட்ரங்க் அண்ட் டிரைவிங் கூட அதிகமாக இருக்கா. இது எல்லாமே அவாய்ட் பண்ண வேண்டும். கஜா புயல் நிவாரணமாக வழங்கப்படாததை கண்டித்து நாகை மாவட்ட மீனவர்கள் தங்கள் அடையாள அட்டைகளை அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாகை மாவட்டத்தில் கடந்த ஆண்டு ஏற்பட்ட கஜா புயலின் கோர தாண்டவத்தால் காமேஸ்வரம் கிராமத்தில் ஏராளமான மீன்பிடி வலைகள், படகுகள் உள்ளிட்டவை சேதமடைந்தன. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தலா 1.5 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க தமிழக அரசு அறிவித்திருந்தது. ஆனால் அவர்களுக்கு மாவட்ட நிர்வாகம் கஜா புயல் நிவாரணம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த மீனவ மக்கள் தங்கள் அடையாள அட்டைகளை அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தர்மபுரியில் நடைபெற்ற வீரவணக்க கூட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்ட வீரர் முத்துக்குமார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தர்மபுரி மாவட்டத்தில் தமிழீழ விடுதலை போராட்ட வீரர் முத்துக்குமார் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் வீர வணக்க கூட்டம் நடைபெற்றது. இதில் முத்துக்குமார் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்யப்பட்டது. இதனையடுத்து மெழுகுவர்த்தி ஏந்தி மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். ஓசூர் அருகே உள்ள வனப்பகுதியில் 30க்கும் மேற்பட்ட யானைகள் தஞ்சம் அடைந்திருப்பதால் அப்பகுதி மக்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சாணமாவு வனப்பகுதிக்குள் மீண்டும் காட்டு யானைகள் தஞ்சம் அடைந்துள்ளன. கர்நாடக மாநிலம் கோலார் வனப்பகுதியில் இருந்த யானைகள் இங்குள்ள உங்கட்டி வனப்பகுதிக்கு வந்து தஞ்சம் அடைந்துள்ளன. 30க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் சுற்றித் திரிவதால் வனப்பகுதியை சுற்றியிருக்கும் 10க்கும் அதிகமான கிராம மக்கள் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். வனப்பகுதி அருகே இருக்கும் நிலங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் விளை நிலங்களுக்கு இரவு நேரங்களில் காவலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே ரப்பர் ஆலை குடோனில் நிகழ்ந்த தீ விபத்தில் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரப்பர் பொருட்கள் எரிந்து நாசமாக்கின. தக்கலை அருகே முட்டைக்காடு பகுதியில் சோமன் என்பவருக்கு சொந்தமான ரப்பர் ஆலையும் குடோனும் உள்ளன. குடோனில் நேற்று காலை திடீரென தீப்பற்றியுள்ளது. இதனால் அங்கு வைக்கப்பட்டிருந்த ரப்பர் ஷீட்டுகள் மளமளவென எரிய தொடங்கின. இந்த தீயில் குடோனில் இருந்த அமிலங்களும் எரிய தொடங்கியதால் நெருப்பின் வீரியம் அதிகரித்து காணப்பட்டது. இதனையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரம் போராடி நெருப்பை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் 25 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ரப்பர் பொருட்கள் தீக்கரையாக்கின. கிருஷ்ணகிரியில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் பிரபாகர் தொடங்கி வைத்தார். தமிழகத்தில் விளையாட்டுப் போட்டிகளில் ஆர்வமுள்ள திறமை மிக்க மாணவர்களை கண்டறிந்து அவர்களின் திறமையை உலகறிய செய்யும் வகையில் தமிழக அரசு சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன்படி மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கியது. ஜூனியர், சப் ஜூனியர் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல், நீச்சல், கூடைப்பந்து, கைப்பந்து உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்படுகிறது. 3 நாட்கள் நடைபெறும் போட்டிகளில் 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெறும் வீரர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்படுவதுடன் மாநில அளவிலான போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெறுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் அருகே RKS கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி RKS கலைக்கல்லூரியில் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இதன் நிறைவு விழாவில் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. இதில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் ராமநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பதக்கம், கோப்பை, சான்றிதழ்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். மாவட்ட முரசு செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தது. புத்தம் புதிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் மாலை முரசு தொலைக்காட்சியுடன். வணக்கம்.